योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुदेव. இந்த உண்மையுடன் ஒரு வாழ்வு என்று திரு ஜனார்தனன் அவர்கள் எழுதியிருக்கும் புத்தகம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். படிக்க படிக்க மிகவும் ஆனந்தமாக இருக்கும் புத்தகம். பகவானை பல இடங்களில் அவ்வளவு அழகாக நகைச்சுவையோடு ஆனால் உண்மையாக சித்தரித்து காட்டியுள்ளார். அதில் ஒரு உரையாடல் பார்த்தேன். அது பளீர் என்று என் மனதை தாக்கியது. திரு ஜனார்தனன் அவர்கள் பகவானிடம் கேட்கிறார், சுவாமி, குரு தீட்சை என்றால் என்ன? பகவான் சொல்கிறார், குருவானவர் ஒரு மந்திரத்தை கொடுப்பார் சிஷ்யரிடம். அந்த மந்திரத்தை அவர் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குரு மந்திரத்தை சிஷ்யருக்கு கொடுக்கும் பொழுது அது வெறும் நாமம் மட்டுமல்ல, நம்முடைய பெயர்களைப் போல அல்ல. அந்த மந்திரம் இறைவனுடைய சக்தி நிரம்பிய மந்திரமாக இருக்கும். அந்த ஒரு மந்திரம், ஒரு நாமம் சொன்னாலே உலகத்தை படைக்கக்கூடிய அளவுக்கு பேராற்றல் கொண்ட நாமம். ஆனால் நமக்கு பல கோடி முறை சொன்னால் ஒழிய அது பலனளிப்பது போல் தோன்றவில்லை. அந்த குறை நாமத்தில் இல்லை, நாமத்தை சொல்லும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்வதில்லை. 100 விஷயங்களில் மனதை அலையவிட்டுக் கொண்டு ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தினுடைய சக்தியானது 100 பங்காக சிதறிவிடுகிறது. அதனால் இந்த கூட்டு சங்கீர்த்தம், கூட்டு நாம சங்கீர்த்தனம் அதில் மிகவும் பலன் கொடுப்பது. நிறைய பேர் சேர்ந்து சொல்லும் பொழுது நம் மனது அலைந்து கொண்டிருந்தாலும் அதில் ஏதோ சில பேர் மனம் ஒருமைப்பட்டு சொல்வார்கள். அவர்களினால் ஒரு சக்தி எழும்பி 100 பேர் சேர்ந்து சொல்லும் அந்த நாமத்திற்கு பலன் ஒரு நாமத்தை சொல்வதிலேயே நமக்கு கிடைத்துள்ளது. ஏனென்றால் நாம் சேர்ந்து சொல்வதனால். எப்படியோ வாய் பாடிக்கொண்டே இருக்கும், மனம் அவ்வப்பொழுது அதில் போய்கொண்டிருக்கும். ஆயினும் இந்த கூட்டு சங்கீதத்திற்கு ஒரு மகிமை உண்டு. இந்த குரு நாம சங்கீர்த்தனம் ஜபமாகவும் செய்யலாம் அல்லது சங்கீர்த்தனமாகவும் செய்யலாம் என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது பகவான் இப்படி சொன்னவுடன் திரு ஜனார்தனன் அவர்களுக்கு தோன்றியது, உடனே கேட்டுவிட்டார், சுவாமி, நீங்கள் ஏன் எனக்கு குரு தீட்சை கொடுக்கவில்லை? உடனே பகவான் பெரிதாக சிரித்துக் கொண்டே சொன்னார், அப்பா, நான் குருவும் அல்ல, நீ சிஷ்யனும் அல்ல. நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தவர்கள். அதனால் நமக்கு இதெல்லாம் வேண்டாம். இது குரு மந்திர தீட்சை என்றெல்லாம் தேவையில்லை என்று சொன்னவர் ஒரு நிமிடம் கழித்து சொன்னார். அதையும் விளையாட்டாக சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம் ஜனார்தன். காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் நேற்று தூங்கியது கடவுளுக்காக, இப்பொழுது விழிப்பது கடவுளுக்காக என்று நினைத்துக் கொள்ளலாம் அல்லது சொல்லலாம். பிறகு ஸ்நானம் செய்யும் பொழுது நான் கடவுளுக்காக ஸ்நானம் செய்கிறேன், சாப்பிடும் பொழுது நான் கடவுளுக்காக சாப்பிடுகிறேன், நம்முடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது நான் கடவுளுக்காக இந்த வியாபாரத்தை செய்கிறேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று வரிசையாக அடுக்கிக் கொண்டே வந்தவர், அதையும் சிரித்துக் கொண்டே விளையாட்டாக அடுக்கிக் கொண்டே வந்தவர் கையில் 2 சிகரெட்டுகள் எடுத்து ஒன்றை திரு ஜனார்தனன் அவர்களிடம் கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு, இப்பொழுது நாம் கடவுளுக்காக சிகரெட் பிடிக்கலாம் என்று சொல்லி பெரிதாக இடி இடி என சிரித்தாராம். இது மிகவும் விளையாட்டு போல் இருக்கிறது. இதில் பெரிய விஷயம் அடங்கியிருக்கிறது.
மகாத்மாக்கள் விளையாட்டாய் சில சமயம் சொல்வார்கள். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். பகவான் சாதாரணமாய் ஒன்றை சொல்வார், பெரிய விஷயத்தை மிகவும் சாதாரணமாய் சொல்வார். நாம் அலர்ட்டாக இருந்தோமானால் அது சாதாரண விஷயம் அல்ல, அதில் பொதிந்திருக்கும் பொருள் என்னவென்று நமக்கு புரியும். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் பகவான் தவறாது புன்னகை செய்து கையை தூக்கி ஆசீர்வதிப்பார். இது என்னுடைய பழக்கம். இதை படித்தவுடன் எனக்கு மகாபாரத போரில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் பகவத்கீதை சொல்கிறார். அதில் 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இதை தினம் தினம் எங்களை படிக்கச் சொல்வார் பகவான். விடியற் காலையில் 5 மணிக்கு சுதாமா வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டு முதலில் சித்பவானந்தருடைய பகவத்கீதை, அதிலிருந்து 2 ஸ்லோகங்கள் நேர் பொருளோடு படிக்க வேண்டும். பிறகு ஞானேஸ்வரியிலிருந்து அதே 2 ஸ்லோகங்களுக்கு ஞானேஸ்வரருடைய விளக்கத்தை படிக்க வேண்டும். இதை என்னைத்தான் படிக்கச் சொல்வார். அதற்கு முன்னால் நாங்கள் அந்த 20 ஸ்லோகங்களையும் பாட்டாக பாட வேண்டும். அதில் அர்ஜுனன் கேட்பான் கிருஷ்ணனை, கிருஷ்ணா, சகுன உபாசனம் என்று ஒன்று இருக்கிறது. சிவன், ராமன், கிருஷ்ணன் என்று உருவ கடவுள்களை நாம் கும்பிடுகிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார் சகுன உபாசனை என்று. நிர்குண உபாசனை என்றும் உள்ளது. இந்த 2இல் சிறந்தது எது? அப்பொழுது பகவான் கிருஷ்ணன் வெளிப்படையாக சொல்கிறார், உருவ வழிபாடுதான் சிறந்தது என்பது என்னுடைய கொள்கை என்று சொல்கிறார். பிறகு அர்ஜுனனிடம் சொல்வார், நீ என்னுடைய கையில் கருவி மட்டுமே, அதனால் எந்த ஒரு வேலையை செய்தாலும் நான் உன்னுள்ளிருந்து உன்னை இயக்குகிறேன், நீ என் கையில் கருவி மட்டுமே என்ற ஒரு நினைவோடு நான் தான் அதை செய்ய வைக்கிறேன், நான் தான் அதை செய்ய வைக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்து வா என்று ஒரு சிறந்த கர்மயோகத்தை சொல்லித் தருவார். அர்ஜுனன் உடனே விழிப்பான். என்ன கிருஷ்ணா, இப்படி செய்வதெல்லாம் என்னால் முடியாது. சதா உன்னை நினைத்துக் கொண்டு நீ என் மூலமாக எல்லாவற்றையும் செய்கிறாய் என்று நான் நினைக்க முடியாது. நான் மிகவும் பிஸியாக இருப்பேன். என்னால் செய்ய முடியாத ஒன்றை எடுத்துச் சொல்கிறாயே. புன்னகைத்துக் கொண்டே கிருஷ்ண பகவான் சொல்வார், சரி, அடுத்த ஒரு சுலபமான வழியை சொல்கிறேன். நீ நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் என்ற உணர்வை விட முடியாது என்று சொல்கிறாய். என்னை நினைத்து நான் அதை செய்விக்கிறேன் என்று உன்னால் நினைக்க முடியாது என்று சொல்லிவிட்டாய். அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். நீ செய்வதாகவே எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த செயலை எனக்கு அர்ப்பணமாக செய் என்று சொல்கிறார். நான் செய்கிறேன், நான் இருக்கிறேன், அதனால் நான் செய்கிறேன். நீ இருக்கிறாய், எல்லாவற்றிலும் உயர்ந்த பொருளாக இருக்கிறாய், அதனால் நான் அதை உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்து வா அர்ஜுனா என்று சொல்கிறார். அர்ஜுனன் நம்மினத்தைச் சேர்ந்தவன். என்ன கிருஷ்ணா, என்னால் அப்படி செய்வதும் இயலாதே. ஒவ்வொரு காரியத்தையும் முடித்த பிறகு அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு இது கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்ல என்னால் முடியாது. என்னால் முடிந்த காரியம் எதையாவது சொல் என்று மறுபடியும் வேண்டினான். இதையெல்லாம் மிகவும் நகைச்சுவையோடு ஞானேஸ்வரர் விவரிக்கிறார். பிறகு கிருஷ்ணன் ஒரு குரு என்ன பண்ணுவார் என்றால், அந்த சிஷ்யனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையினுடைய குறை நிறைகளை தெரிந்து
உணவு ஊட்டுவாளோ அதே போல் குருவும் நமக்கு தகுந்தாற்போல் சொல்லித் தருவார். குரு உடனே சொல்கிறார், அதாவது கிருஷ்ண பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, சரி விட்டுவிடு. ஒவ்வொரு செயலையும் எனக்காக செய்கிறேன் என்று உன்னால் நினைக்க முடியவில்லை, போய்விட்டு போகிறது. ஆனால் ஒன்று செய். செயலையெல்லாம் செய்து முடித்த பிறகு செயலையே எனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டாம், ஆனால் அதற்கு விளைவு ஒன்று உண்டல்லவா, அந்த விளைவை எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடும். உன்னுடைய ஒவ்வொரு செயலினுடைய விளைவையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு. கிருஷ்ணா, நான் இந்த வேலையை முடித்துவிட்டேன், நான் தான் இதை செய்தேன், ஆனால் இதனுடைய பலன் உனக்கு போகட்டும் என்று நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடேன் அர்ஜுனா என்று சொல்கிறார். அதை சொல்லும் பொழுது இதை மிகவும் சுலபமான வழியாக சொல்கிறார். ஆனால் இதை செய்வது என்பது மிகவும் கடினம். கிருஷ்ணன் எனக்குள்ளிருந்து எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறார் என்று நினைப்பது கூட நமக்கு சாத்தியமாகி விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு செயலையும் நான் செய்கிறேன் என்று நினைத்து பலனை எதிர்பார்க்காமல் நம்மால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியுமா? அந்த பலன்தானே இந்த காரியத்தை செய்யவே ஊக்குவிக்கிறது. எனக்கு இது லாபம் கிடைக்கும் என்றுதானே ஒரு வியாபாரி ஒரு டிரான்சாக்ஷனில் இறங்குகிறார். நான் நன்கு படித்து நல்ல மார்க்ஸ் வாங்குவேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், இல்லை பாஸாவது ஆகிவிடுவேன் என்ற ஒரு உந்துதலினால்தான் பையன் பரீட்சைக்கு படிப்பான். ஆக நம்மால் பலனை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது. அப்படி இருக்க இந்த பலனானது கடவுளுக்கு போய்விடும் என்றால் எத்தனையோ பேர் சோர்ந்து போய்விடுவார்கள். இதனுடைய அர்த்தம் மனதிற்குள் புரியாது. மிகவும் ட்ரிக்கியாக சொல்கிறார். பகவான் சொன்னார் அல்லவா ஸ்ரீ ஜனார்தனிடம், நீ குளிப்பது கடவுளுக்காக, சாப்பிடுவது கடவுளுக்காக, தூங்குவது கடவுளுக்காக, விழிப்பது கடவுளுக்காக என்று எல்லாவற்றையும் கடவுளுக்காக செய்து வா என்று. ஆனால் இதை தவிர வேறு வழி கிடையாது. இது சுலபமோ கஷ்டமோ இதை நாம் செய்துதான் தீர வேண்டும். இதைத்தான் பகவான் சேவை என்று சொல்கிறார். குருவுக்கு சேவை செய்து வா, நாமத்தை சொல்லி வா, சேவை செய்து வா என்கிறார். குருவுக்கு அர்ப்பணமாக எல்லா சேவையும் செய்யும். பின்னால் பார்க்கிறோம், அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நரநாராயணர்களால் பெரிய ரிஷிகளாக வருகிறார்கள். எனக்கு இன்னொரு காட்சி மனதிற்கு ஞாபகம் வந்தது, எப்பொழுதோ படித்தது. கிரீஷ் சந்திர கோஷ் என்பவர் மேற்கு வங்காளத்தில் அந்த நாடக கலையே மிக சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்தவர். ஃபாதர் ஆஃப் பெங்கால் தியேட்டர் என்றே அவரை சொல்வார்கள். மிகவும் புத்திசாலி, மிகவும் விஷயம் தெரிந்தவர். ஆயினும் அவரிடம் இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. அத்தனை கெட்ட பழக்கங்கள் வைத்திருந்தாலும் ஒரு நாடகம் எழுதும் பொழுதும், அதை பயிற்றுவிக்கும் போதும், அந்த நாடகத்தை அரங்கேற்றும் பொழுதும் முற்றிலும் மாறுபட்ட மனிதராக இருப்பார். அவர் எழுதும் அந்த நாடகங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதில் வரும் வச்சனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் நிறைய பக்தி பூர்வகமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்வார், எனக்கு பக்தியே கிடையாது, அது ஏதோ எழுதுகிறேன், அவ்வளவுதான், துளிக்கூட எனக்கு பக்தி கிடையாது என்று கையில் ஒயின் பாட்டிலை எடுத்துக்கொள்வார். சதா எப்பொழுதும் குடித்துக்கொண்டே இருப்பார். குடிப்பதுதான் அவருடைய வழக்கம். அவருடைய பக்தி பூர்வமான நாடகங்களை பார்த்துவிட்டு எத்தனையோ பக்தர்கள் அவர் பெரிய பக்தரோ என்று நினைத்து அவரை காண வருவார்கள். அவரிடம் எப்பொழுதும் உண்மை பழிச்சிடும். எங்கே தன்னை பக்தர் என்று நினைத்து விடுவார்களோ என்று அவர்களெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது கையில் அந்த பாட்டிலோடு உட்கார்ந்து கொள்வார்.
நான் ஒரு பக்தனும் அல்ல. அந்த நாடகம் எழுதும் பொழுது அப்படி வருகிறது வச்சனங்கள், அவ்வளவுதான். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லிவிடுவார். அவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு அவரை பார்க்கவும் வரமாட்டார்கள், அவருடைய நாடகத்துக்கு செல்வதும் அரிது. இப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்பவர். ஆனால் அவருக்கு பகவான் ராமகிருஷ்ணர் பல்ராம் போஸ் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சமயம், இந்த பல்ராம் போஸ் வீட்டுக்கு அருகிலேயே தான் கிரீஷ் சந்திர கோஷ் வீடும் இருக்கிறது. அவர் இவரை பார்த்து விடுகிறார். இவரை பார்த்ததிலிருந்து அவருக்கு ஒரு ஈர்ப்பு. அவரையும் அறியாமல் அவர் மனம் ராமகிருஷ்ணரிடம் ஈடுபடுகிறது. ஆனால் அதை அவர் பக்தி என்று புரிந்து கொள்ளவில்லை. அவர் ஒருமுறை ராமகிருஷ்ணரிடம் சொல்கிறார், நானும் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும், எனக்கு பக்தி வர வேண்டும், நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். ராமகிருஷ்ணர் அவரிடம் சொல்கிறார், உனக்கு பக்தி இல்லாமல் இல்லை, உனக்கு பக்தி உள்ளே இல்லை என்றால் உன்னுடைய நாடகங்கள் அப்படி வராது, அதில் இருக்கும் வச்சனங்கள் எல்லாம் அப்படி வராது. ஏனென்றால் அவருடைய பிரகலாத நாடகத்தை பார்ப்பதற்கு ராமகிருஷ்ண பகவானே சொல்வார். உனக்கு உள்ளே அவை இருக்கிறது, உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னும் வெளியே வரவில்லை, அவ்வளவுதான் என்று. பிறகு ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீ ஒரு நாளைக்கு 2 தடவை இறைவனை நினைப்பாய் என்று. சாப்பிடுவதற்கு, காலை சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு முறை கடவுளை நினைத்துக்கொள், பிறகு தூங்கப் போவதற்கு முன் கடவுளை நினைத்துக்கொள் என்று சொல்வார். அர்ஜுனனைப் போலவே கிரீஷ் சந்திர கோஷ் சொல்கிறார், அதெல்லாம் என்னால் முடியாது. 2 தடவை ஒரு நாளைக்கு கடவுளை நினைப்பது என்பது ஆகாத காரியம், முடியாத காரியத்தை ஏன் சொல்லித் தருகிறீர்கள், வேறு ஏதாவது சுலபமாக சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ராமகிருஷ்ணர் சொல்வார், சரி போய்விட்டு போகிறது, நீ உன்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடே, அத்தனை பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு. இதை பவர் ஆஃப் அட்டார்னி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். என்ன வேணாலும் செய்து கொள், ஆனால் அத்தனையும் எனக்கு வந்து சேரும். அந்த பவரை எனக்கு கொடுத்துவிடும் என்று சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது இது மிகவும் சாதாரண விஷயமாக தென்படுகிறது. கிரீஷ் சந்திர கோஷ்க்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பை இவரிடம் ஒப்படைத்து விட வேண்டியது, அவ்வளவுதானே, ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். மிகவும் விளையாட்டாக நடந்த விஷயம். ஆனால் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கிரீஷ் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது எப்பேற்பட்ட வலையில் மாட்டிக்கொண்டோம் என்று. அவரால் எந்த காரியமும் ராமகிருஷ்ணரை நினைக்காமல் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அந்த பொறுப்பு அவருக்கு போய்விடும், தான் என்ன செய்தாலும் அது குருவிற்கு போய்விடும். அப்பொழுது குரு இதை ஒத்துக்கொள்வாரா, குருவுக்கு பொருந்தியதாக இது இருக்கிறதா, நான் செய்யும் காரியம் அவருக்கு பிடித்ததா என்ற ஒரு கேள்வி வந்துவிடும் அவருக்கு. அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிற்று. மது பழக்கத்தை அவர் முற்றிலும் துறந்தார். அவரால் எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலும் ஈடுபட முடியவில்லை. இதை ராமகிருஷ்ணர் ஒத்துக்கொள்வாரா, அவருக்கு இது சம்மதமாக இருக்குமா என்ற கேள்வி எழும்பிவிடும். அவர் எப்படியோ திண்டாடி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றாக தானாகவே அவரிடமிருந்து கழந்தது. ஆனால் அவர் மிகவும் சிரமப்பட்டார். இதைத்தான் நம்முடைய பகவானும் சொல்கிறார், இது நம்ம எல்லோருக்கும் தான். ரொம்ப சுலபம் அல்லவா, நாம் நன்கு தூங்கிவிட வேண்டும், தூங்கிய பிறகு எழுந்து நான் தூங்கியது உங்களுக்காக என்று சொல்லிட வேண்டும்.
விழித்திருப்பது உங்களுக்காக, நான் விழித்துக் கொள்வது உங்களுக்காக என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. சாப்பிடும்பொழுது நான் உங்களுக்காக சாப்பிடுகிறேன். இது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது கேட்பதற்கு. ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் போதும் நாம் பகவானை நினைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்காக செய்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே வந்தோமானால் நாம் சொல்லும் அந்த ஆஃபரிங் அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு விளங்க ஆரம்பித்துவிடும். அதனுடைய ஆழம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்காக நான் சாப்பிடுகிறேன், உங்களுக்காக நான் என்னுடைய பிசினஸை செய்கிறேன், உங்களுக்காக நான் தூங்குகிறேன், உங்களுக்காக நான் மூச்சு விடுகிறேன், உங்களுக்காக நான் வாழ்கிறேன் என்பதில் வந்துவிடும். அப்பொழுது நாம் நாள் முழுவதும் பகவானை நினைத்துக் கொள்ள வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அவருக்காக நாம் வாழ வேண்டியிருக்கும். அப்பொழுது அவர் எப்படி நம்மை ஆக்கிரமித்துக் கொள்வார்? நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையிலேயே அவர் நுழைந்து விடுவார், முழுவதுமாய் நுழைந்து விடுவார். ஆக குருமார்கள், தெய்வீக குருமார்கள் விளையாட்டு போல் ஒன்றை சொல்வார்கள். ஆனால் அதில் பெரிய விஷயம் அடங்கி இருக்கும். அதை நாம் செய்து வந்தோமானால் அவர்கள் நம்மை முற்றிலும் ஆட்கொண்டு விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கை பிறந்ததின் பயன் என்ன என்று நமக்கு தெரிந்துவிடும். இறைவன்தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அந்த இறைவனை நினைத்துக் கொண்டிருப்பது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. அதற்காகத்தான் இந்த தேகத்தை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆக நாம் செய்ய வேண்டியது இறைவனை நினைப்பது ஒன்றே. இறைவனை நினைப்பது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது என்று நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கையில் விழும் காரியங்களை எல்லாம் உங்களுக்காக செய்கிறேன், உங்களுக்காக செய்கிறேன், உங்களுக்காக, உங்களுக்காக என்று சதா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது இன்றைய பிரார்த்தனை பகவானிடம் சமர்ப்பிப்போம்.